வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது? இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் நம்ம ராசிநாதன் தான் குரு பகவான். நம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர் தான் 8ஆம் இடத்துல உச்சமடைகின்றார். கடகராசி 8 என்பது அவமானம் தருகின்ற இடம், கடன் தருகின்ற நோய் தருகின்ற இடம் அல்லவா? 8 என்பது பாதகத்தை தருகின்ற இடம், ஸ்தான பலம் பெறுகின்ற இடமாக மாறுறார். அப்போ காலபுருஷ நாம் எடுத்துக்கணும். நமக்கு அவர் எத்தனாவது அதிபதியாக இருக்கார்? 4ஆம் அதிபதியாக இருக்கார். அந்த இடத்தை சேர்த்து பார்க்குறார். அப்போ இது வரைக்கும் குரு பகவான் இருந்த நிலைமை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றிடம், அந்த இடத்தெல்லாம் பாதிப்பது என்பது உண்டு. கண்டிப்பாக அவர் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் போவார். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நிறைய பேருக்கு திடீர் அசுர வளர்ச்சியெல்லாம் போன ஆண்டுலாம் அனுபவிச்சிருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க திடீர் அசுர வளர்ச்சியும் கடனையும் 7ஆம் இடத்துக்கெல்லாம் வரும் பொழுதெல்லாம் அதிகப்படியான கடனை வாங்கிறது குரு பகவான். நிறைய பணத்தை கொடுத்துருவார். திருப்பி 8ஆம் இடத்துக்கு வந்து அந்த கடனெலாம் பார்த்து வரவுகளை அதிகமாக கொடுத்துட்டு 8ஆம் இடத்துக்கு வந்து திருப்பி கடன்களை சமன்படுத்த காலமாக இந்த காலம் எல்லாம் மாற்றிடுவார். இந்த 2/6/2026 நம்மளுக்கு குரு பகவான் நம்ம ராசிநாதனே உச்சம் பெறுகின்ற காலம். அதனால் உடல்நலத்திலையும் சரி மனநலத்திலையும் சரி தயவு செய்து இந்த அக்கறை எடுத்துங்க ஐயா. உடம்பு மனசு இதை மாதிரி விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். 8ஆம் இடத்துக்கு போகிறதால சின்ன சின்ன அவமானங்கள் மட்டுமே வரும். பெரிய அளவுக்கு அவமானம் என்பது கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளலாம். வீடு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கான காலமாகும். வரவு சார்ந்த விஷயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். திடீர் மனவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. தனுசை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை இது வரைக்கும் கடனுக்கோ கடன் சார்ந்த விஷயத்துக்கோ நாம் கட்டாமல் இருந்தால் அந்த கடன் பைசெல்லாம் பயன்படுது. அந்த தொந்தரவான விஷயத்திலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அவர் ராசிக்கு நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை தொழில் என்பது உண்டாகும். கண்டிப்பாக நாம் வேலையை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டளைக்கு நாம் ஆளாகும். அந்த ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் அங்கே இருக்கார். அர்த்தாஷ்டம சனியை நாம் கடந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நேர்மையும் நீதியோடும் செயல்படுங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. இந்த நேரத்தில் இந்த கிரிமினல் மைண்டெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. மனசை குழப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. இதை செஞ்சால் அதில் போட்டுடலாமா, அதில் போட்டு இதில் போட்டுடலாமான்ற எண்ணமெல்லாம் முதல்ல மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் அந்த ஜோதிகார் சொல்கிறாருன்னா அந்த இடத்துக்கான அமைப்பு உண்டு. ஏன்னா சந்திரன் உடைய வீட்டில் அமர்றதால சந்திரன் வந்து மனோகாரகன். மனசு போகிற போக்கில் தான் நம்ம போயிடுவோம். யாருன்னா எதனா சொன்னால் ஃபிக்சரில் போடுறது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார். அப்போ அது அபரிவிதமான ஆசைகளை தூண்டி விட்டுருவார். பெரிய கடனில் எத்துமே விட்டுருவார். அதனால் இப்போவே நாம் அதுக்கு தயாராகிடணும். சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து செய்யுங்க. நான் வானனே சொல்ல பெரிய அளவுக்கு ஜாக்பாட்டான விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. நான் ஒன்றும் இல்லைன்னே சொல்லலை. எல்லாருக்கும் இந்த 8ஆம் இடம் என்பது பாதகத்தை மட்டும் அல்ல, அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து திடீர் உயர்வனை தருகின்ற இடத்துக்கு எடுத்து செல்லிடும். ஒன்று திடீர்னு அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அடிச்சதுரா ஜாக்பாட்னு சொல்கிற மாதிரி சில விஷயத்தையும் நடத்தி கொடுத்துரும். அவமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும். மனமகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். நோய் நொடியில் இருந்தால் அதிலிருந்து விலகிட்டு நீங்கள் முதல்ல வெளியே வருவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வரவு என்பது உண்டு, செலவீனங்கள் என்பது ரெட்டிப்பாகவும் உண்டு. ஐயா வரவு 2% உண்டு, செலவீனங்களும் 2% உண்டு. மனமகிழ்ச்சி என்று சொன்னால் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலயமாக நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகாமல் இருந்தவங்களாம் இப்போ வீட்டுக்குள்ளே நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போகிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கடந்த பிறகு ஒரு 3 மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். நிறைய விஷயங்களை கடந்து செல்லுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை தேடி வரத்தை பார்க்கலாம். ஐயா நாம் தான் ஒளிந்து இருந்துக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குமே கண்டி. ஆனால் நமக்கு எடுக்கிற ஒளி எந்த காரணத்தை கொண்டு குறையாது. ஏன்னா நம்ம ராசிநாதனே அவர் தான். நாம் ஒன்றா ஒளிந்திருக்கலாமே இல்லை அல்லவா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒளி எதுவும் குறையாது. அந்த தன்மானம் தைரியம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். கவலையே படாதீங்க. சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் அதை தெளிவாக நீங்கள் 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. இதுக்கு முன்னே தெரியாமல் போய் விழுந்திருக்கலாம். இப்போவும் நாம் சரியாக கவனிக்கலைன்னா இந்த விஷயத்திலிருந்து நாம் எவ்வாறு மீட்டெடுக்கிறது, இந்த விஷயத்தை எவ்வாறு தேர்வு செய்து நாம் வெளிக்கொண்டு வருவது என்பதை நாம் எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தான் நாம் எடுக்கணும். இருந்தாலும் போராட்டம் தருகின்ற இடமாக அந்த தனுசை குத்துக்கிறாங்க.
அதனால தான் வில்லம்பு கூட கொடுத்துக்கிறாங்க அதுக்கான அமைப்பை. தனுசுன்னு கொடுத்தாவே சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே போர் தருகின்ற விஷயம் அல்லவா. அந்த போர் பயிற்சி என்று சொல்லக்கூடிய எப்போவுமே எடுத்த உடனே அவங்ககிட்ட போராடி தான் வெற்றி பெற முடியாது. ரொம்ப கஷ்டம். தனுசுகாரிகள்லாம் போராடிலாம் நீங்களாம் வெற்றி பெறவே முடியாது. அவ்வளோ போட்டி. ஒரு முறை தோத்துட்டா அடுத்த முறை நம்மளை தோக்கடிச்சு தான் மறுவலை பார்ப்பாங்க. தகுந்த நேரத்துக்கேற்றார்கள் நம் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவர். தனக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை அனைத்தையும் செய்து பார்ப்பாங்க. நம்மளுக்கு தேவைக்கு என்னென்ன விஷயங்களோ அதை மொத்தத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. தன்னலமற்ற சேவையும் செய்வாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நிறைய விஷயமும் தாண்டி வந்த பிறகு மாட்டிக்கின்னு முடிப்பாங்க. கொடுத்துட்டோ செஞ்சுட்டோ நாமளே பேர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துலையே ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சிட்ருக்கும். வெளியூர் போகிற மாதிரியோ இல்லையா அங்கேயே வாழற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படும். குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் தொடர்பு என்பது இல்லாமலும் கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் தொடர்பு என்பது இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். வேலைக்கான அமைப்பு உண்டு, தொழிலுக்கான அமைப்புலாம் உண்டுங்க. அதில் எந்த விதமான தடவை செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். உடலில் படுத்தோம் சில விஷயத்தை அதுக்காக செலவீனம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதிலிருந்தும் விடுபட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. மருத்துவ சேவை இது மாதிரி மருத்துவ செலவீனங்கள், ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து காணப்படும். மனம் எப்போதுமே சஞ்சலம் படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறத தனுசு ராசிக்கார் பார்ப்பாங்க. ஆனால் வீட்டுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு, வேலைக்கான அமைப்புகள் உண்டு. அதில் எந்த விதமான தடையே கிடையாது. நீங்கள் தைரியமாக போகலாம். திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரொமோஷனும் கிடச்சிரும். அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு பெரிய ப்ரொமோஷன்கள், பிரான்ச் மேனேஜர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும். அவமானத்தை கொடுத்து தான் எந்த விஷயத்தையுமே கொடுக்கும். காலம் எப்பொழுதுமே அப்படி தான் கொடுக்கும். எந்த ஒரு தவறான விஷயத்தையும் ஈஸியாக கிடச்சிட்டா கிடைக்காது. அதுக்கான மதிப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு சின்ன போஸ்டிங்கெலாம் கொடுத்தா தான் அந்த அவமானத்தை கொடுத்த பிறகு தான் எல்லாத்தையுமே கை. ஏன்னா பெரிய ஜாக்பாட்டை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும். ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நிறைய விஷயங்கள் தாண்டி வரக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. மன மகிழ்ச்சி என்பது உண்டு. ஒரு மனுஷனுக்கு மன மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கிய தருணமாக கொடுத்துக்கிறேன். வேலை இழப்பு என்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் வேலை இழப்புலாம் சிலதாக ஏற்படுச்சுன்னா ஐயா திரும்ப கிடைக்கும்னா கண்டிப்பாக உண்டு. அதில் நீங்கள் கவலையப்படாது. 3 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். எந்த கிரகத்தின் பயிற்சியும் 3 மாதம் கழித்து தான் அதனுடைய நிலைப்பாடே தெரியும். நாம் எந்த பொசிஷனில் வந்துக்கிறோம் அப்போனா தெரிஞ்சுக்கலாம். 90 நாட்கள் கடந்த பிறகு தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது நிம்மதி கிடைக்குமா நிம்மதி கிடைக்காதான்னு சொல்லிட்டு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துக்கும் அந்த சாரத்தை பெறுகின்ற காலங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான பாதை எடுத்து செல்லும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அந்த நேரத்தில் ரொம்ப முக்கிய தருணம் பொறுமை. ஸ்பீச்சு ரொம்ப முக்கியம். இறை நாமம் என்பது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு பரிகாரம்னு சார்ந்த விஷயங்கள்லாம் அண்ணாமலையாரை வழிபடுவது தான் பெரிய பரிகாரம். திருவண்ணாமலை செல்வதும் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே இந்த குரு பகவானுடைய 8ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி 8 என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் என்று சொன்னால் அது உமையவள் உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அங்கே குரு பகவான் செல்வதும் உங்கள் வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற காலமாக சில காலங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு ஜாக்பாட்டும் உண்டு, சில பேருக்கு துன்பமும் உண்டு. நான் இல்லைன்னே சொல்ல. அங்கே ஸ்தான வளம் பெறுகின்றார். அப்போ வெளியூர் வெளிநாடுக்கான ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை வெளியில் வர முடியாத அளவுக்கு இடத்துல வேலைகள் இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உண்டு. ஆனால் கெட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இல்லை சுவாமி. தயவு செய்து சில பேருக்கு புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா, குழந்தைகள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கய்யா. கொஞ்சம் சற்று காலங்கள் சரியில்லை தான். ஏன்னா அந்த கிரகத்தின் அமைப்பும் ராகுகேதுக்கள் பெயர்ச்சியெல்லாம் இருக்குது. அதனுடைய தன்மையில் மாறுபடும் நிறையவருடைய பலாபலங்கள். அதனால் பார்த்து கொள்ளுங்கள். உடல்நலத்திலையும் சரி மனநலத்திலையும் சரி கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருமே நல்லாகுதுன்னு சொல்கிறத விட இந்த காலம்லாம் கொஞ்சம் சரியில்லை, தாண்டி வாங்க. பொறுமையை கடைபிடிங்க. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப முக்கியம். வேகத்தை எடுக்கும். ஏன்னா சந்திரனோட வீட்டில் தான் அமர போகிறாரு. அதனால் வேகத்தை எடுக்கக்கூடிய காலம். அது 8ஆம் இடம் என்பதால் அங்கே அவமான சின்னம், கடன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் மூழ்கிறது. இதெல்லாம் எப்பவுமே தடை ஏற்படும். அதில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பமான நிகழ்வுகளும் சேர்ந்தே நடக்கும். ஒரு மைனஸ் மட்டும் இல்லை. அங்கே 20% மைனஸ் கொடுத்துருந்தா 80% நன்மையும் கொடுத்துக்கிறாங்க. நல்ல இடத்துல தான் அமரப்போகுது கிரகம். அதனால் தவளை கொள்ள தேவையில்லை. இழந்து வந்த பணம், இழந்து வந்த பிரச்சனை இவை எல்லாமே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் எல்லாத்தையும் கொடுத்துரும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.